ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரூ லவ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 6 வருஷம் லவ் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ண போறாங்க. இந்த ட்விஸ்ட் என்னன்னா, மாப்பிள்ளை இவங்க கிடையாது, வேற ஒருத்தாங்க. அதாவது லவ்ங்கிற பேரை சொல்லி ஏமாத்துற ஒரு சில பிள்ளைகளுக்கு மட்டும்தான். நிறைய லவ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் பார்த்துருப்பாங்க, எல்லாம் பார்த்துமே சேர்ந்த ஜோடிகள் இருக்காங்க. அதுதான் உண்மையான லவ் நான் சொல்றேன். அதாவது ஒரு 6 வருஷமா லவ் பண்ணிட்டு அந்த பையன் கூட இருந்துட்டு அவன் உனக்காண்டு ஒரு கனவு போட்டே கட்டி வச்சிருந்திருப்பான். சரியா? அவன் வீட்டு சொல்ல கூட கேட்காம அவன் வந்து அப்படி ஒரு பொறுக்கியா அலைஞ்சவன் வந்து உன் சொல்ல கேட்டு வந்து அவன் திருந்து இருப்பான். நீ சடனா இப்படி ஒரு வீட்டுல ஒத்துக்கல, இந்த மாதிரி நீ சின்ன சின்ன காரணங்களை சொல்லி நீ வந்து விட்டு போனோன்னு அவன் என்ன பண்ணுவான்? ஒருத்தன் மருந்து குடிக்கிங்கிற பேர்ல செத்து போயிடுவான். இன்னொருத்தன் தன்னையே அழிச்சுக்கிட்டு பொண்ணையே அழிச்சுக்கிறான். இன்னொருத்தன் போதை ட்ரக்ஸுக்குள்ள போயிடும். இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணா இருப்பா, ஒரு லவ்ங்கிற இது மட்டும்தான் இருக்கு. என்ன சொல்றேன்னா, லவ்ங்கிறதே பண்ணாதீங்கன்னு சொல்றேன். லவ் ஒன்னு டாக்ஸப் பண்றானா வீட்டுல சொல்லுங்க. அப்படி இல்லையா, கம்ப்ளைண்ட் பண்ண நிறைய இடம் இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி ஏமாத்தாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. இவன் எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான்? இவன் சொல்ற யாரு கேட்பா? சிரிப்பாங்க. இவனே வாழ்க்கையை வந்து அழிச்சுக்கிறத ஒரு வழியே இல்லைன்னு அவன் நினைப்பான். அது அவளையே விட்டுட்டு போயிட்டா, ஃபீல் பண்ணாத. அவன் நெக்ஸ்ட் லைஃப் பேயாச்சு. நீ குடிச்சு தேவலாம ஒன்னு இது நீ அழிச்சுக்கிடாத. அவ வந்து நல்லா இருப்பான், சாப்பிட்டு பிறகு நல்லா தம்பா கல்யாணத்துக்கு ரெடியாருவாங்க. நீங்க தான் லாஸ்ட்ல ஹாஸ்பிட்டலுக்கு போற நம்ம வந்துடும். உன்னோட வாழ்க்கை இன்னைக்கு ஓடு, இன்னொருத்தி வருவா. ஆமா, நல்லதே நடக்கும்.